அன்றைக்கி நம்ம ஜெனடிக்ஸ் பார்த்தோம்ப்பா. ஜெனடிக்ஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், மோனோ ஹைப்ரிட், டை ஹைப்ரிட் எல்லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அடுத்த ஹெட்டிங் வந்துட்டு கேரியோ டைப்பிங் ஹெட்டிங் போட்டுருங்க. கேரியோ டைப்பிங். நம்ம உடம்புல மொத்தம் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கும்? எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கும்? மொத்தம் வந்து 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். அல்லது நம்பரில் சொன்னால் என்னது 46 இன் நம்பர் சொல்லலாம். சரியா? இதில் ஃபர்ஸ்ட் 22 பேர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோசோம்ஸ், அல்லது என்ன சொல்லுவாங்க பாடி குரோமோசோம். அந்த 22 பேர் தான் என்னன்னு பார்த்தா பாடி கேரக்டர் சொல்லக்கூடியது. ஹைட்டா இருக்கானா, குட்டியா இருக்கானா, கண் எப்படி இருக்கு, கலர் எப்படி இருக்கு, அது எல்லாமே சொல்லக்கூடியது என்னது அந்த 22 பேர். அந்த ரிமைனிங் ஒரு பேரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லோசோம்ஸ், அல்லது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செக்ஸ் குரோமோசோம். அந்த ஒரு பேர் தான் என்னது, அவங்க மேலா ஃபீமேலான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பேர் தான் என்னது XX XY. XXங்கிறது யாரு? XXங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல். XYங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல். மேலுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44 பிளஸ் XY இருக்கும். ஃபீமேலுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44 பிளஸ் XX இருக்கும். இந்த 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ஒரு 7 குரூப்பாக பிரிப்பாங்க. குரூப் A, B, C, D, E, F, G இதில் என்ன பண்ணால் 7 குரூப்பாக பிரிப்பாங்க. குரூப் ஏல பார்த்தீங்கன்னா 1, 2, 3வது குரோமோசோம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏல இருக்கும். 4, 5 வந்து பார்த்தீங்கன்னா பி. சியில் வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கும். ப்ளஸ் என்ன இருக்கும்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். டியில் 13, 14, 15. இயில் வந்து 16, 17, 18. எஃப்ல வந்து 19, 20. ஜியில் வந்து பார்த்தா 21, 22. அப்புறம் வந்து பார்த்தா ஒய் குரோமோசோம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜி குரூப்ல இருக்கும். இதுவே மேட்ச் த ஃபாலோயிங்லேயும் கேட்டிருக்கேன், சூஸ் த கரெக்ட் பேர்லேயும் கேட்பாங்க. இந்த பக்கம் ஏ, டி, எஃப், ஜின்னு கொடுத்துட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க, குரோமோசோம் நம்பரை வந்து ஆர்டரில் கொடுத்து வச்சுருவாங்க. ஏதோ ஒரு நம்பர் வந்துட்டு அப்போ ஏல என்ன இருக்கும், பியில் என்ன இருக்கும், சியில் தெரிஞ்சுக்கணும். லார்ஜஸ்ட் குரூப் வந்து என்ன குரூப்? சி. எத்தனை குரோமோசோம் அதில் இருக்குது? ஏன்னா இது எல்லாமே பேரில் இருக்கக்கூடியது. கரெக்டா? இது மட்டும் என்னது, இது மட்டும் சிங்கிள் இருக்கு. நம்ம எப்படி 7ன்னு சொல்ல முடியும்? நம்ம வந்துட்டு இதை நம்ம 7ன்னு சொல்ல, இதை நம்ம கேட்டால் 2 பேரு, இது 3 பேரு, 3 பேர்னு நம்ம சொல்லிடலாம். இதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பேர்ல சொல்ல முடியாது. ஏன்னா அதுல என்ன இருக்குது, ஒரு சிங்கிள் குரோமோசோம் தனியா இருக்குது. அதோட என்ன ஒரு பேர் இங்கே இருக்குது, இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி சொல்லணும், பேர்ல சொல்ல முடியாது. சிங்கிள் டைப் ஆஃப் பிரிச்சு சொல்லணும். நம்ம வந்துட்டு இந்த 7 பேர் இருக்கு, அப்போ 14 குரோமோசோம் பிளஸ் ஒரு சிங்கிள் என்னது 15 குரோமோசோம். இல்லாட்டி 7.5 சொல்ல முடியுமா? நம்ம வந்துட்டு 7.5 பேருன்னு அப்படி சொல்ல முடியாது நம்ம வந்துட்டு. சரியா? ஸோ 15 குரோமோசோம். லார்ஜஸ்ட் குரூப் வந்து என்னது, குரூப் சி. ஓகே, ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. ஒரு குரோமோசோம் பிரிச்சுட்டாங்களா? இப்போ நம்ம எங்கே வரலாம் அப்படின்னா கேரியோ டைப்பிங் அப்படின்னா. கேரியோன்னு என்னப்பா சொல்லியிருக்கேன், கேரியோன்னா என்னது நிறையாட்டே படிச்சிருக்கோம். நியூக்ளியஸ், கேரியோ கைனசிஸ், ப்ரோகாரியாட்டிக், யூகாரியாட்டிக், எல்லா இடத்துலையுமே கேரியோனா ஒரே மீனிங் என்னது, நியூக்ளியஸ். கேரியோ டைப்பிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஒரு செல்லை எடுத்து ஒரு மிஷினில் வச்சோம்னா அந்த மிஷின் என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புல உள்ள செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த குரோமோசோம்ஸ் எல்லாம் பார்ட்டாக பிரித்து அப்படியே கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிடும். ஓகேவா? அந்த மாதிரி அந்த குரோமோசோம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கேரியோ டைப்பிங். நம்ம அந்த சீட்டு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதை நம்ம பிரிண்ட் அவுட்டாக வாங்கிக்கலாம். அந்த பிரிண்டட் சீட்டுக்கு பேர் கேரியோகிராம் அப்படின்பா. இசிஜி கேள்விப்பட்டிருக்கீங்க, எலக்ட்ரோ கார்டியோகிராம். அந்த சீட்டு இஇஜின்னு என்னது, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம், பிரெயினோட மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி பார்க்குறதுக்கு வந்துட்டு. புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? அதே மாதிரி கிராம்னால என்னது, கம்ப்யூட்டர் கிராஃப் தான். பிரிண்டட் பார்க்குறது இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அந்த கேரியோ டைப்பிங். நம்ம உடம்புல ஒரு செல் எடுத்து அந்த மிஷினில் வச்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஷின் என்ன பண்ணிடும், செட் ஆஃப் குரோமோசோம்ஸை பார்ட்டாக பிரித்து என்ன பண்ணிடும், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் அப்படியே காமிச்சிடும். இது என்னது, இது குரூப் ஏ. கரெக்டா? இது பி, சி, டி, இ, எஃப், ஜி. இதில் இங்கே ஒன்று, இது வந்து இங்கே வந்துடும், இது ஒன்று இங்கே வந்துடும், இன்னும் ஒன்று இங்கே வந்துடும். அவ்வளோதான். புரியுதா? இப்போ கேரியோ டைப்பிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது, நம்ம குரோமோசோமோட வரைபடத்தை பார்க்குற அந்த டெக்னிக்கு பேர் கேரியோ டைப்பிங். அந்த கிராஃபுக்கு பேர் கேரியோகிராம். அதோட இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடியோகிராம் அப்படின்னு. நீங்கள் ஃபஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதிட்டீங்களா? 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் என்ன பண்ணுறாங்க, 7 குரூப் அப்படி பார்க்க. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் கூட எழுதிட்டீங்க. மொத்தம் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அதில் 22 பேர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஆட்டோசோம்ஸ் அல்லது பாடி குரோமோசோம். அந்த ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க,
அல்லோசோம்ஸ் அல்லது என்ன சொல்லுவாங்க செக்ஸ் குரோமோசோம் அப்படின்பாங்க. இந்த பாயிண்ட் எழுதிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸ் எக்ஸ்னா ஃபீமேல், எக்ஸ் ஒய்னா மேல், அந்த பாயிண்ட்டை ஓரமாக எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த 7 குரூப்புக்கு வந்துருங்க. சரியா, நான் சொல்ல ஆர்டரில் அப்படி எழுதுங்க. நீங்கள் வந்து மொத்தம் உடம்புல எவ்வளோ பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும்? 23 பேர்ஸ். மொத்தம் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். 22 பேர் வந்து ஆட்டோசோம்ஸ், ஒரு பேர் வந்து என்னது அல்லோசோம். ஆட்டோசோம்க்கு இன்னொரு பேர் பாடி குரோமோசோம், அல்லோசோம்க்கு இன்னொரு பேர் செக்ஸ் குரோமோசோம் அல்லது பால் குரோமோசோம். இனப்பெருக்கத்துக்கு எல்லாமே ஒரே மீனிங் தான். அந்த ஒரு பேர் தான் என்னது, அவங்க மேலா ஃபீமேலான்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அடுத்து இங்கே எழுதுங்க, இந்த 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸை 7 குரூப்பாக பிரிப்பாங்கன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த குரூப் ஏ பி சி டி இ எஃப் ஜி வரைக்கும் எழுதி. குரூப் ஏல எந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு, குரூப் பியில் என்ன இருக்கு, குரூப் சி டி இ எஃப் ஜி. அடுத்து இந்த பாயிண்ட் எழுதிங்க, கேரி. இப்போ தான் என்ன பண்ண போகிறோம், கேரியோ டைப்பிங் பண்ண போகிறோம். இட் இஸ் எ டெக்னிக் through which the complete set of chromosomes are separated from the cell and the chromosomes are lined up in karyogram. கரெக்டா? கேரி டைப்பிங் மீனிங் என்னது, இது ஒரு டெக்னிக். என்ன டெக்னிக்? கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் செப்பரேட் பண்ணி அதை கேரியோகிராம்ல அரேஞ்ச் பண்ணி பார்க்குற டெக்னிக்கு பேர் தான் என்னது, கேரியோ டைப்பிங். அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குரோமோசோம், அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் என்னது, கேரியோ டைப்பிங். அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டை எழுதிட்டு பிராக்கெட் என்ன போட்டுங்க, டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குரோமோசோம். குரோமோசோமின் வரைபடத்தை பார்க்கும் முறைக்கு பேர் தான் என்னது, கேரியோ டைப்பிங். அவ்வளோதான். கேரியோகிராமோட இன்னொரு பேர் இடியோகிராம். எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குரோமோசோம்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் வந்து இடியோகிராம் தான் கொடுத்துருந்தாங்க. சரியா, கேரியோகிராம் கொடுக்கல. போல அடுத்தது கேரியோ டைப்பிங்னா என்ன, கேரியோகிராம்னா என்ன, இடியோகிராம்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து கேரியோகிராமோட யூசஸ் என்னென்ன யூஸ். இந்த கேரியோகிராம் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த கேரியோகிராம் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? நம்ம ஜெனடிக் டிசீஸ் அப்நார்மலிட்டி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த டைப்பிங் போட்டு என்ன பண்ண நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் பார்த்தா 21st குரோமோசோம்ல ஒரு டிஃபெக்ட் ரெட்ல மார்க் பண்ணியிருக்காங்க. என்ன டிஃபெக்ட் மார்க் பண்ணியிருக்காங்க? 21st குரோமோசோம்ல ஒரு டிஃபெக்டை மார்க் பண்ணியிருக்காங்க. என்ன மார்க் பண்ணியிருக்காங்க? ஏன் அதை போல்டு இது ரெட்ல மார்க் பண்ணியிருக்காங்க? எல்லாமே ஒரு பேர் தானப்பா இருக்குது. இங்க எத்தனை இருக்குது? 3 இருக்கு பாருங்க. அதான் டிஃபெக்ட். 21st குரோமோசோம் என்ன டிஃபெக்ட், என்ன டிசீஸ்க்கு பேர் என்னது, டவுன் சிண்ட்ரோம். அதான். அதுக்கு என்ன ஒரு பேர், 21st ட்ரைசோமின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ட்ரைசோமிங்கிறது என்னது, ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும், அவ்வளவுதான். நார்மலா குரோமோசோம் பேர்ல இப்படி தானே இருக்கும். டவுன் சிண்ட்ரோம் என்ன ஆகும், ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். இதான் என்னன்னா 21st ட்ரைசோமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து வேற என்ன கண்டுபிடிக்கலாம்? அவ்வளவுதான். ஒரு குழந்தை வந்து மேலா ஃபீமேல் அப்படி கண்டுபிடிப்பாங்க. நம்ம வந்துட்டு இந்த கேரியோகிராம், இது வந்து ஒரு கேரியோகிராம் தான். இது மேலோடதா ஃபீமேலோடதா? எக்ஸ் ஒய் என்ன சொல்லியிருக்கேன் நான், எக்ஸ் ஒய் தானே மேலோடதுன்னு சொல்லியிருக்கேன் நான். அப்போ எக்ஸ் ஒய் டயக்ராம்ல எக்ஸ் ஒய் ஆன்சர் இருக்குதுங்க. ஒருவேளை இங்க எக்ஸ் எக்ஸ் இருக்கா அப்படின்னா அது யாரோடது, அது வந்துட்டு அது ஃபீமேலோடது. அவ்வளவுதான். என்ன சொல்ல வந்த, இதான் சொல்ல வந்தியா நீனு? கொன்றுவேன் உன்னைய. என்னடே இத்தனை வருஷமா காசு என்ன தெரியாதாடா என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ ஒரு எலும்புக்கூடு தோண்டி எடுக்கிறாங்க. அந்த எலும்புக்கூடு வந்து மேலா ஃபீமேலான்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த கேரியோ டைப்பிங் போட்டு பார்த்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுறாங்க, வந்துட்டு எலும்புக்கூடு வந்து மேலா காமிச்சு கொடுத்துரும். சரி, அந்த எலும்புக்கூடு வந்து எப்போ இறந்தாங்க அவங்க வந்துட்டு அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது வந்துட்டு ரேடியோ கார்பன் டேட்டிங். ஐசோட்டோப்போட பேரு C14. கார்பன் 14 வந்து ஐசோட்டோப்போட பேர். அது வந்துட்டு சரியா. அதை வச்சு என்ன பண்ணாங்க, இப்போ ஆர்கியாலஜிக்கல் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அகலாராய்ச்சி பண்ணுறாங்களே, அது எல்லாமே கார்பன் 14 தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து எந்த நூற்றாண்டு நமக்கு தெரியாது, எந்த வருஷம் இருந்தது, எந்த நூற்றாண்டு நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, கார்பன் டேட்டிங்க்கு அனுப்பி வைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் உள்ள கார்பனோட அளவை வச்சு என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த எலும்புக்கூடு அல்லது இந்த பொருள் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருந்தது அப்படின்னு அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. அந்த ஐசோட்டோப்போட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் 14. படிப்போம் நம்ம வந்துட்டு. சரியா? மேலா ஃபீமேல் கண்டுபிடிக்கிறதுக்கு கேரியோ டைப்பிங் யூஸ் பண்ணுவாங்க. எப்போ இறந்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியோ கார்பன் டேட்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எழுதிங்க யூசஸ் ஆஃப் வீடியோகிராம். மொத்தம் 2 யூஸ்.
செக்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வேற எங்கே பயன்படுத்துவாங்க? ஜெனட்டிக் டிசீஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. கொஞ்சம் கேப் விட்டுருங்கப்பா, நீங்கள் இதுக்கப்புறம் இங்கேருந்து எழுதுங்க. சரியா? எவ்வளோ பேஜ் விட்டுங்க. ஓகேவா? அடுத்த ஹெட்டிங் போட்டுங்க, பெடிகிரி சார்ட். பெடிகிரி சார்ட் அப்படின்னா பெடிகிரி நாய் பிஸ்கட் நினச்சக்கூடாது. சரியா? பெடிகிரி இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி வந்து மெடிக்கலில் வந்து நிறையா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சிம்பிள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா மேல், சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலை குறிக்கக்கூடியது. இது வந்து என்னது? மேட்டிங்னு அர்த்தம், ஒன்று சேர்றதுன்னு அர்த்தம். சரியா? அடுத்து இது வந்து என்னது? பேரண்ட்ஸ் அல்லது என்ன சொல்லுவாங்க, இதை வந்துட்டு இதான் ஒரு ஃபேமிலி. கரெக்டா? அப்பா அம்மா என்னது? 2 குழந்தைங்க இதுங்க வந்துட்டு. சரியா? ஒரு பையன் ஒன்று, ஒரு பொண்ணு ஒன்று. சரியா? அடுத்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மோனோசைக்கஸ் ட்வின்ஸ் அப்படின்னா மீனிங் என்னது? ஒரு பால் இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது? டைசைக்கஸ் ட்வின்ஸ் அப்படின்னா இரு பால் இரட்டையர்கள். இது என்னது? மோனோசைக்கஸா டைசைக்கஸா? எப்படி மோனோன்னு சொல்றீங்க? அதான்ப்பா, இது என்னது? இது ரெண்டுமே பொண்ணு, அவ்வளோதான். சேம் ஜெண்டர், அவ்வளோதான். சொன்ன கரெக்டாக தான், சத்தமாக சொல்லுங்க. இது ரெண்டுமே பையன், இது வந்து என்னது? ரெண்டுமே பொண்ணு. இதுவும் என்னது? மோனோசைக்கஸ் ட்வின்ஸ் தான். இது வந்து என்னது? இதுல என்னது? பையன் ஒன்று இருக்கு, பொண்ணு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அடுத்து கான்சாங்குயின் மேரேஜ்னு என்ன அர்த்தம்? உள்கலப்பு அப்படின்பாங்க. மேரேஜ் போயிட்டு பிளட் ரிலேஷன், சொந்தத்துக்குள்ள பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் கான்சாங்குயின் மேரேஜ் அப்படின்னு. வரைஞ்சிக்கங்க தெளிவா. சொந்த தாய் மாமாவெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்களப்பா, கட்டி கொடுப்பாங்களப்பா, அதுக்கு பேர் தான் என்னன்னா கான்சாங்குயின் மேரேஜ். அதான் பெரிய பிரச்சனையே. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அந்த காலத்துல நிறைய இருந்துச்சு அது வந்துட்டு. அதனாலதான் என்னது? ஜெனடிக் டிசீஸ் வந்து என்ன ஆகும்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும் ஃபுல்லாமே வந்துட்டு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஃபுல்லாமே வந்துட்டு, தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு நாலேஜ் கிடைச்சிருச்சு. அப்போல்லாம் அதான் வேற வழியே இல்லை ஒன்றுமே. சொந்தத்துக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்க, சொத்து போயிட கூட என்ன பண்ணாங்க, சொந்தத்துக்குள்ளேயே பண்ணி விட்டுறாங்க. அதே மாதிரி ஒழுங்காக பார்த்துக்குருவாங்கன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா பண்ணி விட்டுருவாங்க. அப்படி வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஏதோ ஒரு ஜீன் அவங்களுக்கு வந்து ரிசசிவாக இருந்துகிட்டு இருக்கும், அவங்களுக்குள்ளேயே பண்ணிட்டு இருந்தாங்கன்னு டக்குன்னு டாமினேட் ஆயிரும், அவ்வளோதான். அதுக்கடுத்து வர ஜென்ரேஷன் டாமினேட்லேயே வந்துடும் ஃபுல்லாமே வந்துட்டு. அதான் பெரிய பிரச்சனையே. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு அந்த குழந்தை ட்வின்ஸ் பிறக்குது அப்படின்னா அடுத்தது நிறைய பேருக்கு ட்வின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஃபுல்லாக. நிறைய பேர் ட்வின்ஸாக இருப்பாங்க ஒரே ஃபேமிலியில், பார்த்துருக்கீங்களா? அது ஃபுல்லாமே உள்ளுக்குள்ளேயே பண்ணிக்கிறது தான். அன்ஸ்பெசிஃபைடு வரைஞ்சிக்கங்க டயக்ராம். இது வந்து டெத்தை குறிக்கக்கூடியது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன், அப்போ அந்த டயக்ராம் அப்படியே கொடுத்து கேட்டிருக்கேன் குரூப் 2 கொஸ்டினில். இந்த டயக்ராமை கொடுத்துட்டு இது என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன், அவ்வளோதான். டைரக்ட் கொஸ்டின் தான். இது என்னது? அதுவும் டெத்து. என்ன டெத்து? அது ஃபீமேல் டெத், அவ்வளோதான். ஸ்கொயர் போட்டிருந்தாங்கன்னு என்ன அர்த்தம்? இது மேல் டெத்து. இப்படி போட்டால் அது என்ன அர்த்தம்? ஃபீமேல் டெத், அவ்வளோதான். நிறைய அதுக்கு மெடிக்கல் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் கேட்டுட்டாங்களா, இப்போ என்ன கேட்கலாம் அப்படின்னா டைசைக்கஸ் ட்வின்ஸ் கேட்கலாம், இந்த டயக்ராம் கொடுத்து கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு என்ன கொடுக்கலாம், இது கேட்கலாம், கான்சாங்குயின் மேரேஜ் கேட்கலாம். மற்றெல்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும், மேல் ஃபீமேல் தெரியுதோ இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி தான் மேட்டிங் நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? இது நமக்கு தெரியாது, அதே மாதிரி இது நம்மளுக்கு தெரியாது. சரியா? அடுத்த ஹெட்டிங் போட்டுங்க, அல்லோசோமல் டிசீஸ். ரொம்ப முக்கியமானது பார்க்க போறதுதான் அல்லோசோமல் டிசீஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லோசோமல் டிசீஸ்னா XY என்ன டிஃபெக்ட் வருதோ அதை பத்தி பார்க்க போறோம் நம்ம, அவ்வளவுதான். சரியா? ரொம்ப 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 முக்கியமானதுப்பா. டிசீஸ் டாபிக்லயுமே நம்ம ஆல்ரெடி பார்த்த டிசீஸ் பார்த்த ஞாபகம் இருக்கா? அது பிளஸ் ஜெனடிக் டிசீஸ், இந்த 2 தான் ரொம்ப முக்கியமானது. இந்த 2ஐயும் படிச்சா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம், அல்லது 2 கொஸ்டின் கேட்கலாம், தப்பு இல்லை, ஒன்று கேட்பாங்க நீங்க வந்துட்டு. சரியா? ஒவ்வொரு டிசீஸ்லயுமே நம்ம ஒரு 2 பாயிண்ட் தான் படிப்போம், அல்லது 3 பாயிண்ட் தான் படிப்போம். அதை தாண்டி படிக்க மாட்டோம். அந்த 3 பாயிண்ட்டை மட்டும் தரவா நீங்க படிச்சீங்கன்னா போதும். சரியா? தெளிவாக கவனிச்சுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டர்னர் சிண்ட்ரோம். கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் கவனிங்க, டர்னர் சிண்ட்ரோம் அப்படி சொல்லிட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வர முதல் வார்த்தை என்ன வரணும் அப்படின்னா 44 + X0 ஃபீமேல், அவ்வளவுதான். அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் தான் போதும். டர்னர் சிண்ட்ரோம் 44 + X0 ஃபீமேல், அவ்வளவுதான். அப்ப இந்த டர்னர் சிண்ட்ரோம் யாருக்கு வரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வரக்கூடியது. அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு என்ன இருக்கணும்? 44 + XX தானே இருக்கணும்.
இவங்களுக்கு என்ன இருக்கும்னா ஒரு எக்ஸ் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். அந்த சிண்ட்ரோமுக்கு பேர் தான் டர்னர் சிண்ட்ரோம். நீங்கள் 44 + எக்ஸை மட்டும் படிச்சுட்டு இங்கே ஃபீமேல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பிரச்சனை வரும்னா இங்கே எக்ஸுக்கு அப்புறம் எக்ஸ் வரலாம், ஒய்யும் வரலாம். மீனிங் புரியுதா? எப்போ நீங்கள் ஃபீமேல்னு படிக்கிறீங்களோ அப்போ தான் என்ன அர்த்தம், இங்கே ஒரு எக்ஸ் வர வேண்டியது அந்த எக்ஸ் வராமல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. மீனிங் புரியுதா? வெறும் 44 + எக்ஸை மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா மறந்துடும் நம்மளுக்கு கண்டிப்பாக. மீனிங் புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு, இது என்ன ஆகும்னா மியாசிஸ் நடக்கும் போது என்ன ஆகும்னா பிரியும் போது இப்படி தானே சேரும். நார்மலாக என்ன ஆகும்னா இங்கேருந்து ஒரு எக்ஸ் வரும், இங்கேருந்து ஒரு எக்ஸ் வந்து ரெண்டு என்ன ஆகும், எக்ஸ் எக்ஸாக சேர்ந்து ஃபீமேலுக்கு ஃபார்ம் ஆகும். இது நார்மல் ப்ராசஸ். இவங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கேருந்து ஒரு எக்ஸ் வந்துருச்சு, இங்கேருந்து ஒரு எக்ஸ் வராது. இது என்னது டர்னர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. மியாசிஸ் வந்து என்ன ஆகும்னா ஒழுங்காக பிரியாது. அதான் என்னது டர்னர் சிண்ட்ரோம் ஃபுல்லாக. மீனிங் புரியுதா என்ன சொல்றது? 44 + X0 ஃபீமேல் இப்படி கொடுத்தாலும் டர்னர் சிண்ட்ரோம் தான். வெறும் X0 ஃபீமேல்னு கொடுத்தாலும் டர்னர் சிண்ட்ரோம் தான். அல்லது வேற எப்படி கேட்கலாம், வேற எப்படி சொல்லலாம், அதை வந்துட்டு 45 குரோமோசோம் இருக்கிற சிண்ட்ரோம் அப்படியும் கேட்கலாம். 45 குரோமோசோம் இங்க இருக்குது, வேற எப்படி சொல்லலாம், வேற எந்த மாதிரி இந்த கொஸ்டின் கேட்கலாம்? எதுடா சிம்டம்ஸ் விட்டு, சிம்டம்ஸ் எல்லாம் வேண்டாம். சிம்டம்ஸ் இல்லாம இதை வச்சே கொஸ்டின் கேட்கலாம். ஃபீமேலுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஆப்சண்டா இருக்கு, அது என்ன சிண்ட்ரோம்னு கேட்கலாம். அப்படின்னு கேட்கலாம்ல. ஃபீமேலுக்கு என்ன இருக்கணும், 44 + XX தானே இருக்கணும். ஃபீமேலுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஆப்சண்டா இருக்குது, என்ன சிண்ட்ரோம்னு கேட்பாங்க. கொஸ்டின் எப்படினாலும் இருக்கலாம். ஒன்று X0 ஃபீமேல் இருக்கலாம், அல்லது 45 குரோமோசோம் கேட்கலாம். அப்படி இல்லை ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறேன் அப்படின்னா ஃபீமேலுக்கு வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஆப்சண்டா இருக்கு, என்ன சிண்ட்ரோம், எப்படினாலும் கேட்கலாம். நீங்கள் கரெக்டாக இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணலாம் நீங்கள். சரியா? எல்லா அடுத்த டிசீஸ் பார்க்குறோம் பார்த்தீங்களா, எல்லா டிசீஸ்க்குமே சிம்டம்ஸ் ரொம்ப காமன் தான். ஒன்று மென்டலி ரிட்டார்டடாக இருப்பாங்க, இன்னொன்று எப்போவுமே முக்கால்வாசி எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஸ்டெரைலாக இருப்பாங்க, மலட்டுத்தன்மையாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே டிசீஸ் எங்கே வருது, எல்லாமே செக்ஸ் குரோமோசோமில் டிஃபெக்ட் வருது. அப்போ முக்கால்வாசி எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஸ்டெரைலாக தான் இருப்பாங்க. சரியா? எலிஜிபிள். டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னது, 44 + X0 ஃபீமேல். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. சிம்டம்ஸ் எழுதிட்டீங்களா? அதை ஒரு ஒன்று மட்டும் எழுதுங்க, அடுத்தக்கெல்லாம் தேவையில்லை ஒன்று. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம், கிளைன்ஃபில்டர் குறைபாடு. 44 + XXY இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன ஆகுது, மேலா ஃபீமேல், அது வந்துட்டு ஒய் வந்துட்டாலே கண்டிப்பாக மேல் தான். இப்போ யோசிக்காதீங்க. மேலுக்கு என்ன இருக்கணும், XY. இவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு எக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு, அதுக்கு பேர் தான் என்னது கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம். அவ்வளோதான். ஃபீமேலுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஆப்சண்டா இருந்தா டர்னர் சிண்ட்ரோம், மேலுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருந்தா அது வந்து என்னது கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம். இங்க பிரியும் போது என்ன ஆகும்னா, இங்க பிரியுதுலப்பா, இங்க இருந்து ஒரு எக்ஸ் வந்துருச்சு, இங்க இருந்து ஒரு ஒய் வரணும்ல, இங்க இருந்து ஒய் மட்டும் வராம என்ன ஆகும்னா எக்ஸ் ஒய் சேர்ந்து வந்துடும். அப்ப இங்க என்ன வருது, 44 + XXY வருது. இதான் என்னது கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம். இல்லாட்டி வேற எப்படி கேட்கலாம் இந்த கொஸ்டின் வந்துட்டு, 47 குரோமோசோம் அவ்வளவுதான். இங்க 45 இருந்துச்சுலப்பா, இங்க இது என்னது 47 குரோமோசோம் டிஃபெக்ட், அவ்வளவுதான். எலிஜிபிள். அதே மாதிரி சிம்டம்ஸ் வந்து என்னது, மென்டலி ரிட்டார்டடா இருப்பாங்க. இங்க வந்து என்னது ஸ்டெரைல் மேல், அங்க வந்து ஸ்டெரைல் ஃபீமேல் படிச்சோம்ல, இங்க வந்து என்னது ஸ்டெரைல் மேல், அவ்வளவுதான். சூப்பர் ஃபீமேல்ஸ் போட்டுங்க, சூப்பர் ஃபீமேல்ஸ். இதெல்லாம் என்னது 44 + XXX. இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுது. என்னது, ஃபீமேல்ல இருந்து ஒரு எக்ஸ் மேல் எக்ஸ் வரணுமா, இங்க என்ன ஆகும்னா மேல்ல இருந்து ஒரு எக்ஸ் வந்துடும், ஃபீமேல்ல இருந்து 2 எக்ஸ் சேர்ந்து வந்துடும் பிரியாம, அதுக்கு பேர் தான் என்னது சூப்பர் ஃபீமேல். 44 + XXX. இவங்களுக்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாலிஎக்ஸ் ஃபீமேல்ஸ் அப்படிங்க, உபரி பண்பு பெண்கள். பாலிஎக்ஸ்னா என்ன மீனிங், நிறைய எக்ஸ் இருக்குல்லப்பா, அதான்ப்பா பாலிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னு 3 இருக்குல்ல, அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாலிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்களும் முக்கால்வாசி என்னது
மென்டலி ரிட்டார்டடு எப்படி இருப்பாங்க, ஸ்டெரைலா இருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே. சரியா? அடுத்தது போலாமா? அடுத்தது சூப்பர் மேல்லாம் போடாதீங்க, ஜேக்கப் சிண்ட்ரோம்னு போட்டுங்க. ஜேக்கப் சிண்ட்ரோம் சும்மா கோர்வை காண்டி சூப்பர் மேல்னு எடுத்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஜேக்கப் சிண்ட்ரோம் இது வந்து பார்த்தீங்கன்னா 44 + XYY. இது என்ன ஆகும்னா மதர்ல இருந்து ஒரு எக்ஸ் வந்துடும், ஃபாதர்ல இருந்து ஒரு ஒய் வரும் பார்த்தீங்களா, அந்த ஒய் வரும்போது ரெப்ளிகேட் ஆகி மல்டிப்ளை ஆகி 2 ஒய்யா வந்துடும். அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் சிண்ட்ரோம். 44 + XXY என்னது, கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம். ஓகேவா? 44 + XYY வந்து என்னது, ஜேக்கப் சிண்ட்ரோம். கை நடுக்கம் ஏன் வருதுன்னு தெரியுதா இப்ப? அதே மாதிரி இந்த சிண்ட்ரோம் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிச்சுக்கோங்க. இந்த சிண்ட்ரோம் இருக்கிறவங்க முக்காவாசி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த கிரிமினல் வேலை பார்க்குறவங்க, சைக்கோ கொலைகாரங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஃபுல்லா இந்த சிண்ட்ரோம், ஜேக்கப் சிண்ட்ரோம் தான். ஏன்னா நம்ம பிரெயின் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம பிரெயினோட ஃப்ரான்டல் லோபு தான் நம்மளோட சோசியல் பிஹேவியர்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஓகேவா? நம்ம இப்போ எங்கே இருக்கோம், எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம், எப்படி பிஹேவ் பண்ணணும், எல்லாமே இந்த ஃப்ரான்டல் லோபு தான் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணும். இவங்களுக்கு இந்த ஃப்ரான்டல் லோபு என்ன ஆயிரும் அப்படின்னா டிஃபெக்ட் ஆயிரும். அதனால அவங்களோட பிஹேவியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். அதை என்ன சொல்கிறாங்க, சைக்கோ கொலைகாரங்க சைக்கோல சொல்கிறோம் பார்த்தீங்களா, சின்ன குழந்தைய கூட பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் ஜேக்கப் சிண்ட்ரோம் அதிகமாக. சரியா? எழுதி அடுத்து சும்மா கவனிச்சுங்க, எழுத வேணாம். ஹெர்மாஃப்ரோடிட்டிசம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம அந்த டிரான்ஸ்ஜெண்டர்லாம் கேள்விப்படுறோம்ல, அவங்களுக்கு வர டிசீஸ் தான் ஹெர்மாஃப்ரோடிட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இவங்களுக்கு என்ன இருக்கும்னா ஒரு எக்ஸ் குரோமோசோமும் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஒரு ஒய் குரோமோசோமும் எக்ஸ்ட்ரா இருக்கும். மீனிங் புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு, எக்ஸும் இருக்கும், ஒய்யும் உடம்புக்குள்ளேயே இருக்கும். அப்போ எக்ஸ் எல்லாம் எங்கே இருக்கோ அது வந்து என்ன பண்ணும்னா ஃபீமேல் பார்ட்டை ஃபுல்லாக டெவலப் பண்ணும். ஒய் என்ன பண்ணுன்னு பார்த்தா அது பங்குக்கு என்ன பண்ணும், மேல் பார்ட்டை டெவலப் பண்ணும். அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போத் டெஸ்டிஸும் இருக்கும், இல்லை ஓவரிஸும் இருக்கும். அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சரே ஒரு மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், நம்மள மாதிரி நார்மல் மாதிரி இருக்காது. ஏன்னா உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்ஸுமே ஒவ்வொரு மாதிரி வந்து என்ன ஆகும்னா ரியாக்ட் பண்ணும். ஏன்னா எக்ஸ் என்ன பண்ணி விட்டுரும், ஃபீமேல் ஆர்கான்ஸ் ஃபீமேல் பார்ட்ஸ் போல டெவலப் பண்ணி விடும். உடம்புல ஒய் இருக்கு பார்த்தீங்களா, அது பங்குக்கு என்ன பண்ணது வந்துட்டு மேல் பார்ட்ஸை மேலே டெவலப் பண்ணி விடும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, கவலைப்பட தேவையில்லை. ஒன்று ஏன்னா ஒரு சமூகத்தை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கா, ஸோ கண்டிப்பாக சும்மா தெரிஞ்சுக்கங்க போதும், அவ்வளோதான். ஹெர்மாஃப்ரோடிட் என்ன மீனிங்க, படிக்கிற அந்த டிரான்ஸ்ஜெண்டர் தான் என்னன்னா ஹெர்மாஃப்ரோடிட். அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ் குரோமோசோமும் இருக்கும், ஒரு ஒய் குரோமோசோமும் இருக்கும், அவ்வளோதான். இந்த பேர் எப்படி வச்சாங்க அப்படின்னா, ஹெர்மீஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரீக்கோட மேல் காடுக்கு பேர் ஹெர்மீஸ். அஃபோட்ரைட்னுங்கிறது பார்த்தீங்கன்னா கிரீக்கோட ஃபீமேல் காடுக்கு பேர் அஃபோட்ரைட். அந்த ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா ஹெர்மாஃப்ரோடிட்டிசம்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ கவர்மெண்ட்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்களை வந்து இந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பேர் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்குல்ல, அந்த பேரை வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றேன், டிஎஸ்டி என்ன மீனிங், டிஸார்டர் ஆஃப் செக்ஸுவல் டெவலப்மெண்ட். டிஸார்டர் இன் செக்ஸுவல் டெவலப்மெண்ட், ஒரு செக்ஸுவல் ஈடுபட முடியாத அளவுக்கு ஒரு குறைபாடு இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அடுத்த ஹெட்டிங் வந்து கலர் பிளைண்ட்னஸ் ஹெட்டிங் போடுவோம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கலர் பிளைண்ட்னஸ் அப்போ நம்ம மீனிங் என்ன அர்த்தம், கலரை வந்து பிரித்து பார்க்க தெரியாது. கண்ணு தெரியாமல் இருக்காது, கண்ணு தெரியும், கலரை வந்து பிரித்து பார்க்க தெரியாது. சரியா? அதான் என்னது கலர் பிளைண்ட்னஸ். கவனிங்க, இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். ரொம்ப 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 முக்கியமானது, இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. கலர் பிளைண்ட்னஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். அப்படின்னா என்ன மீனிங், எக்ஸ் குரோமோசோம் டிஃபெக்டால மட்டும்தான் இந்த நோய் வருமே தவிர இதுக்கு ஒய்க்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இந்த டிசீஸ் மேல பாதிக்குமா ஃபீமேல பாதிக்குமா, யார் அதிகமாக பாதிக்கும்? டிசீஸ்க்கு இன்னொரு பேர் என்னது, எக்ஸ் லிங்க்டு. அப்போ யார் அதிகமாக பாதிக்கும், ஃபீமேல் அதிகமாக பாதிக்கும். ஓகேவா? அதே மாதிரி இது காரணமானது யாரு, இந்த ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ். கரெக்டா? நம்ம கண்ணுக்கு கலர் தெரியாம இருக்கிற கண்ணுக்கு முக்கியமானது என்னதுப்பா, இந்த இதை மட்டும் எழுதிட்டீங்க.
ஹியூமன் விஷன்ல முக்கியமானது என்னது? இந்த ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் தான். இந்த ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் அவங்களுக்கு என்னவா இருக்கும்னா ஆப்சண்டா இருக்கும். அவங்களுக்கு வந்து தேர் கால்டு கலர் பிளைண்ட்னஸ், நிறக்குருடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராட் செல்ஸ் மெயினா வந்து என்னது? சென்சிட்டிவ் டு லைட்டு. இந்த கோன் செல்ஸ் வந்து மெயினா அதுக்கு சென்சிட்டிவ் டு கலர். நீங்க ஜென்ரலா தெரிஞ்சுக்க ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ்னு. அதுல ஸ்பெசிஃபிக்கா ராட் செல்ஸ் வந்து என்னது? நம்ம இமேஜ் தெரியுறதுக்காக லைட்டு. அதுல கலர் கொடுக்கறது யாரு? இந்த கோன் செல்ஸ். புரியுதா? நம்ம ஜெனரல் பண்ணி ராட்ஸ் அண்ட் மொத்தமா படிச்சுக்கிறோம். நம்ம ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் அவங்களுக்கு ஆப்சண்டா இருக்கு. தே ஆர் கால்ட் என்ன சொல்லுவாங்க? கலர் பிளைண்ட்னஸ். சில பேர்த்துக்கு என்ன தெரியும்? சில பேர்த்துக்கு ரெட் மட்டும் தெரியும், சில பேர்த்துக்கு ப்ளூ மட்டும் தெரியும், சில பேர்த்துக்கு கிரீன் மட்டும் தெரியும், சில பேர்த்துக்கு எதுவுமே தெரியாது. ஃபுல்லா எப்படி தெரியும்னா பிளாக் அண்ட் ஒயிட் தெரியும். அது நிறைய என்ன கேட்டகரி இருக்குது? சப் கேட்டகரிஸ் நிறைய உள்ள இறங்கி இருக்கும். சரியா? இப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான், எக்ஸ் லிங்க்டு கேட்டிருக்கான். சரியா? 2 டைம் கேட்ட கொஸ்டின் வந்துட்டு எது வந்து எக்ஸ்லின் இனிகல் டென்ஷன் கேட்டிருக்கான். எது? கலர் பிளைண்ட்னஸ். சரியா? அதே மாதிரி ஹீமோஃபிலியா ஒரு சைடில் பார்த்துக்குவோம். அப்புறம் நம்ம எழுதிட்டீங்களா? இப்போ இதில் இங்கே என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு சம் மாதிரி கேட்பாங்கப்பா. சரியா? ஃபர்ஸ்ட் கவனிங்க. நார்மல் ஃபீமேல், சரியா, மேரிஸ் த கலர் பிளைண்ட் மேல். ஒரு நார்மல் ஃபீமேல் வந்து ஒரு கலர் பிளைண்ட் மேல வந்து கல்யாணம் பண்றாங்க. பண்ணுனா எப்படி வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? இவங்க நார்மல் ஃபீமேல், கரெக்டா? இவங்க கலர் பிளைண்ட் மேல், கரெக்டா? நான் போட்டது கரெக்டா? நான் இப்படி போட்டிருந்தா அவங்க வந்து யாரு? அவங்க வந்து நார்மல் மேல். நான் என்ன போட்டிருக்கேன்? அவங்களுக்கு இந்த டிசீஸ்க்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ் லிங்க்டு. அப்போ எக்ஸ் குரோமோசோம் டிஃபெக்டா இருக்கு அவங்களுக்கு. இது கலர் பிளைண்ட் மேல். சரியா? இப்போ கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கவனிங்க. ஓகேவா? இந்த பையன் நார்மலா கலர் பிளைண்டா? நார்மல். இந்த பொண்ணு நார்மலா கலர் பிளைண்டா? கலர் பிளைண்ட். மென்டல் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த மாதிரி செக்கர் போர்டு போட்டு ஃபர்ஸ்ட் பிளான்ட் வச்சு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கிராஸ் பண்ணிருப்பாரு. சரியா? கவனிங்க. இங்க ஒன்னு மேல் இருக்கும், ஒன்னு என்ன இருக்குன்னா ஃபீமேல் இருக்கும். அப்படியே கிராஸ் பண்றாரு. டிடி, கரெக்டா? இது ஓகேவா? இந்த பிளான்ட் எப்படி வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலா வளரும். ரெண்டுமே டாமினன்ட் ஜீன் இருக்கு. இந்த பிளான்ட் எப்படி வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவார்ஃப், குள்ளமா வளர்ந்துரும். ஏன்னா ரெண்டுமே என்னது? ரிசசிவ் ஸ்மால் ஜீன். இப்போ இந்த ரெண்டே கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே கலந்துருக்கு. அப்படி இருந்தா எப்பவுமே டாமினன்ட் ஜீன் தான் ஃபர்ஸ்ட் காப்பாற்றும். அப்ப இந்த பிளான்ட் எப்படி வளரும்னா எப்படிதான் வளரும்? டால். ஏன்னா இந்த டாமினன்ட் ஜீன் அந்த பிளான்ட் வந்து காப்பாற்றும். அப்ப இந்த பிளான்ட் எப்படிதான் வளரும்? டாலா தான் வளரும். அதான் என்னது? phenotypic ரேஷியோ வந்து என்னது? 3:1. 3 பிளான்ட் எப்படி வளருது? டாலா வளருது. ஒரு பிளான்ட் டுவார்ஃப் வளரும். அதான் 3:1. ஜீனோடைபிக் ரேஷியோ என்னது? உள்ள ஜீன்ஸ் சொல்லி இருப்பாங்க. இதான் ஜீன்ஸ். 2 கேபிட்டல் டி இருக்கா? அதான் இந்த 1. 2 ஸ்மால் டி இருக்கா? அது இந்த 1. இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்கா? அது இந்த 2. அதான் 1:2:2. ஜீனோடைபிக் ரேஷியோ. எப்பவுமே ஒரு டாமினன்ட் ஜீன் என்ன பண்ணதை வந்துட்டு காப்பாற்றிடும். இங்க வந்து டாமினன்ட் ஜீன் எதுவுமே இல்லை. ஸோ அது என்ன ஆயிருச்சு? டுவார்ஃப் ஆயிருது. ரிசசிவ். ரெண்டுமே ரிசசிவ் ஜீனா இருக்குது. ஒடுக்கு ஜீன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து என்னது? 2 ஓங்கு ஜீன் இருக்குது. இங்க ஒரு ஓங்கு ஜீன் இருக்கு, அது காப்பாத்திடுது. இங்க வந்து என்னது? ரெண்டுமே என்னவா இருக்குன்னா ஒடுக்கு ஜீன் இருக்கு, அது வந்து என்ன பண்ணுது? பிளான்ட் வந்துட்டு முடிச்சு விட்டுருது. அவ்வளவுதான். சரியா? இப்போ அதே டெக்னிக் நம்ம என்ன பண்றோம்? இங்க கொண்டு வரோம். இப்போ இந்த பொண்ணு நார்மலா கலர் பிளைண்டா? இந்த பொண்ணு நார்மல் தான். ஆனா இந்த பொண்ணை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேரியர் அப்படின்வாங்க. கேரியர்னா என்னது? இந்த ஜீன் வந்து அந்த பொண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்குது. இந்த பொண்ணு என்ன பண்ணுது? வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய கேரியர். அந்த பொண்ணு நார்மலா தான் இருப்பாங்க, ஆனா உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கும். இவங்க வந்து என்ன பண்றாங்க? அந்த பண்பு வந்துட்டு அடுத்த எடுத்துட்டு போறாங்க ஜென்ரேஷனுக்கு வந்து. சரியா? இப்போ இது வந்து F1 ஜென்ரேஷன். ஓகேவா? அடுத்து F2 ஜென்ரேஷன். கவனிங்க.
இது F2 ஜென்ரேஷன். இந்த பொண்ணு நார்மலா கலர் பிளைண்டா? நார்மல். இந்த பையன் நார்மலா கலர் பிளைண்டா? பையன் நார்மல். இந்த பொண்ணு நார்மலா கலர் பிளைண்டா? நார்மல். இந்த பையன் நார்மலா கலர் பிளைண்டா? நார்மல். எல்லாருமே நார்மல். நாலுமே நார்மல் தானா? எது நார்மல் இல்லை? இதுவா? எப்படி சொல்றீங்க நார்மல் இல்லைன்னு சொல்லிட்டு? இந்த இருக்கு. இப்போ இதெல்லாம் இங்கே இருக்குது. அப்போ இந்த பையன் என்னது? அந்த பையன் கலர் பிளைன்னு அர்த்தம்ப்பா. புரியுதா புரியலையா? இந்த எக்ஸ் இந்த செட்டப் பாருங்க, இதான் இங்கே இருக்குது கலர் பிளைண்ட் மேலுக்கு. புரியுதா புரியலையா? இங்க ஸ்மால் எக்ஸ் ஒய் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இந்த பையன் நார்மலா இருப்பான். ஆனா இங்க என்ன வந்துருச்சு? சாரி, கேபிட்டல் எக்ஸ் வந்துருந்தா பிரச்சனை இல்லை. இங்க என்ன ஸ்மால் எக்ஸ் வந்துருச்சு. அம்மாட்ட வந்து உள்ள இந்த எக்ஸோட இந்த ஒய் சேர்ந்துருச்சு. அப்ப இந்த பையன் என்ன ஆயிருது? கலர் பிளைண்ட் ஆயிர. அப்ப F2 ஜெனரேஷன்ல 3 குழந்தை நார்மலா பிறக்குது, ஒரு பையன் வந்து எப்படி பிறக்குன்னா கலர் பிளைண்டா பிறக்குறான். இதுதான் கொஸ்டின். ஒரு நார்மல் ஃபீமேல் வந்துட்டு மேரேஜ் த கலர் பிளைண்ட் மேல் அப்படி பண்ணாங்க அப்படின்னா F1 ஜெனரேஷன்ல எப்படி பிறக்குது, F2ல எப்படி பிறக்குது? மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லுங்க, இந்த டிசீஸ் பையனை பாதிக்குமா பொண்ணை பாதிக்குமா? ஃபர்ஸ்ட் பொண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஏன்னா ஃபீமேலுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. ஒன்று போனா கூட இன்னொன்று அவங்களை காப்பாத்திடுது. ஆனா மேலுக்கு ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது. அது ஒன்று போச்சா அப்படின்னா அவங்க என்னது? கலர் பிளைண்ட் ஆகும். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இதை பார்த்து தெளிவா வரைஞ்சுக்கணும். முக்கியமானதுப்பா, இந்த எக்ஸோட சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னா அந்த பையன் தப்பிச்சிடுறான். புரியுதா? இந்த எக்ஸோட சேரும்போது அந்த பையன் மாட்டிக்கிறான், வேற ஒண்ணுமே இல்லை. தெளிவா எப்படி எடுக்கிறோன்னு ஃபர்ஸ்ட் இங்க இந்த ஒன்னுல இருந்து இந்த ஒன்று, அப்புறம் இந்த ஒன்று இந்த 2, அப்புறம் இந்த 2 இந்த 1 இந்த 2 இந்த 2 கரெக்டா பார்த்து போடுங்க. ஒரு நார்மல் ஃபீமேல் மேரேஜ் த கலர் பிளைண்ட் மேல் இங்க இருக்குது, கரெக்டா? இப்போ நீங்க என்ன போட போறீங்க அப்படின்னா நார்மல் மேல் மேரேஜ் த கலர் பிளைண்ட் ஃபீமேல் போடுறீங்களா? போட்டது இல்லையா? க்ளோஸ் பண்ணிக்கங்க. போட்டுருந்தா நார்மல் மேல். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் சால்வ் ஆன்சர் சொல்லுங்க. நார்மல் மேல் மேரேஜ் த கலர் பிளைண்ட் ஃபீமேல். இதுக்கு அப்படி ஆப்போசிட் பா. போட்டுட்டு எனக்கு F1 ஜெனரேஷன் எப்படி, F2 ஜெனரேஷன் எப்படி, எனக்கு ஆன்சர் மட்டும் சொன்னா போட்டுட்டு எனக்கு ஆன்சரை மட்டும் போட்டு முடிச்சு சொல்லுங்க, ஆன்சர் சொல்லக்கூடாது. இதுப்பா போட்டாச்சா? என்ன ஆன்சர் வருது? 3:1 ரேஷியோ அப்படிதான் வருது. இதே ரேஷியோ தான் வருது. சொன்ன மாதிரி என்ன சொன்னேன்? நார்மல் மேல் மேரேஜ் த கலர் பிளைண்ட் ஃபீமேல், கரெக்டா? இதுல பிரச்சனையே இதுதான். நார்மல் மேல் கலர் பிளைண்ட் ஃபீமேலுக்கு எத்தனை பேர் இப்படி போட்டீங்க, எத்தனை பேர் இப்படி போட்டீங்க? இது போடவே கூடாது கண்டிப்பா. இதுவாச்சும் போடலாம், இது போடவே கூடாது. ஏன்னா எப்பயுமே டாமினன்ட் ஜீன் தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதை விடுங்க. இதை போய் கலர் பிளைண்ட் ஃபீமேலுக்கு போட்டீங்க அப்படின்னா இந்த பொண்ணு கலர் பிளைண்டா? இந்த ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஸ்ட்ரக்சரு. இந்த பொண்ணு கலர் பிளைண்டா? அப்புறம் அதை கொண்டு இங்கே போட முடியும். நம்ம கேரியரை மறந்துருங்க. கலர் தெரியுமா தெரியாதா? அந்த பொண்ணு கலர் தெரியும்ல கண்டிப்பா. அப்புறம் அதை போய் எப்படி இந்த இடத்துல போட முடியுமா? கலர் ஃபீமேல்ல போய் அப்புறம் எப்படி போட்டீங்க? இதுதான் இங்க டெஸ்ட். இந்த மாதிரியும் போடக்கூடாது, இந்த மாதிரியும் போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டா அவங்க நார்மல் ஃபீமேல் தான். ஃபர்ஸ்ட்ல என்ன ஆயிருது? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்லேயே ஒரு பையனுக்கு கலர் பிளைண்ட். ஏன்னா ரெண்டுமே இங்க ஸ்மால் எக்ஸ் வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா என்னதான் ஆகணும்? ஏதோ பையன் கலர் பிளைண்ட், கண்டிப்பா கலர் பிளைண்ட் பையன் வந்துட்டு. அடுத்த ஜெனரேஷன்
இந்த பொண்ணு நார்மலா கலர் பிளேண்டா? நார்மல். இந்த பையன் நார்மல். இந்த பொண்ணு, இந்த பையன் அப்ப என்ன அர்த்தம்? 2:2 ரேஷியோ. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா அப்படின்னா இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒரு நார்மல் ஃபீமேல் மேரிஸ் த கலர் பிளைண்ட் மேல் அப்படி பண்ணுனா 3:1 ரேஷியோ. இதுக்கு அப்படி ஆப்போசிட்டா வந்தா 50-50. அவ்வளவுதான். அப்படிதான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்க ரெண்டையும் படிச்சா ஒன்னும் போட்டு பார்த்து சொல்லலாம், நமக்கு டைம் தான் நிறைய வேஸ்ட் ஆகும். நீங்க என்ன படிச்சுக்கங்க, ஒரு நார்மல் ஃபீமேல் மேரிஸ் த கலர் பிளைண்ட் மேல் அப்படின்னா 3:1 ரேஷியோ. இதை மட்டும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட்டா வருதா அப்படின்னா 50-50 ரேஷியோ. அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஒரு கலர் பிளைண்ட் ஃபீமேல் பிறக்கிறதுக்கு என்னப்பா சான்ஸு? கலர் பிளைண்ட் ஃபீமேல் எனக்கு பிறக்கணும் அப்படின்னா என்ன சான்ஸ்? யாரை கல்யாணம் பண்ணோம்னா எனக்கு கலர் பிளைண்ட் ஃபீமேல் பிறக்கும். கலர் பிளைண்ட் ஃபீமேலும் நார்மல் மேலும் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கலர் பிளைண்ட் ஃபீமேல் பிறக்கவே பிறக்காது. நல்லா கவனிங்கப்பா. கலர் பிளைண்ட் நார்மல் மேலும் கலர் பிளைண்ட் ஃபீமேலும் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா பிறக்கக்கூடிய ஃபீமேல் கலர் பிளைண்டா இருக்கவே இருக்காது. ஏன்னா ஏன் இருக்காது? இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கலர் பிளைண்ட் ஃபீமேல் பிறக்கவே பிறக்காது. ஏன் புரியல? இந்த மேல் இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ் என்ன பண்ணிடும்? உங்களை காப்பாத்திரும். இங்க இருந்து ஒரு எக்ஸ், இங்க இருந்து ஒரு எக்ஸ் தானே வரணும். இங்க என்ன வந்துட்டு போட்டோம், இந்த இங்க என்ன வருது? கேபிட்டல் எக்ஸ் தானே வருது. அப்ப டாமினன்ட் ஜீன் தான், கண்டிப்பா பிறக்க வாய்ப்பே இல்லை. அப்ப எப்படி ரெண்டு பேருமே கலர் பிளைண்டா இருந்தா கண்டிப்பா ஆப்வியஸா கலர் பிளைண்ட் தான் பிறக்கும். பிறக்கிற எல்லா குழந்தையுமே கலர் பிளைண்டா தான் பிறக்கும். கரெக்டா? இங்க இருந்து இந்த எக்ஸ் வந்தாலும் கலர் பிளைண்ட் தான், இந்த ஒய் வந்து இந்த எக்ஸ் வந்தாலும் என்னது? கலர் பிளைண்ட் தான். எப்படி மாறி பிறக்கும்? எக்ஸ் தான் இங்க ஸ்மால் எக்ஸ் தானே இருக்குது, எப்படி மாறி பிறக்கும்? கலர் பிளைண்ட் ஃபீமேல் பிறக்கிறதுக்கான சான்ஸ் தானே கேட்டேன். எதுப்பா? ஒரு கலர் பிளைண்ட் மேலும் ஒரு கேரியர் ஃபீமேலும் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா அப்ப வந்து கலர் பிளைண்ட் ஃபீமேல் பிறக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த இங்க கவனிங்க, இந்த கலர் பிளைண்ட் மேலும் இந்த கேரியர் ஃபீமேல், சாரி கலர் பிளைண்ட் மேலும் கேரியர் ஃபீமேல், அப்ப இந்த எக்ஸோட இந்த எக்ஸ் சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னா தப்பிச்சிடும். ஒருவேளை இந்த எக்ஸ் கூட சேருது அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி பிறக்கும்? கலர் பிளைண்டா பிறக்கும். அவ்வளவுதான் சான்ஸ். புரியுதா புரியலையா? இதெல்லாம் வந்து நீங்க வந்துட்டு அவ கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம். நீங்க கரெக்டா இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவ எவ்வளவு கூட நீங்க ஆன்சர் பண்ணணும். நமக்கு தேவை இந்த கான்செப்ட் தான். கலர் பிளைண்ட் மேல்னா என்ன குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் போடுறோம், ஃபீமேல்னா என்ன போடுறோம், அதே மாதிரி இவங்க கேரியர், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவ என்ன நீங்க என்ன பண்ணலாம்னு ஆன்சர் பண்ணலாம். அப்படியே கேட்பான் கலர் பிளைண்ட் ஃபீமேல் பிறக்கிறதுக்கான சான்சஸ் யார் யார் இருக்குது? ஒரு நார்மல் ஃபீமேல், நார்மல் மேல், இந்த மாதிரி ஆப்ஷனை கொடுத்து வைப்பாங்க. புரியுதா எப்படி கேட்குறேன்னு சொல்லிட்டு? ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்து கேட்பாங்க. நீங்க கலர் பிளைண்ட் ரெண்டு பேரும் பண்றாங்க அப்படின்னா எல்லா குழந்தையுமே கலர் பிளைண்டா தான் பிறக்கும். ஆனா இதுக்கு வந்து என்னது சான்ஸ் வந்து 50% சான்ஸ். அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா இந்த எக்ஸோட சேருது அப்படின்னா இந்த எக்ஸ் சேரும்போது கண்டிப்பா அந்த ஃபீமேல் வந்து என்னது நார்மல் ஃபீமேல் ஆயிடுவாங்க. ஒருவேளை இந்த எக்ஸ் வருது அப்படின்னா தான் அவங்க என்ன ஆவாங்க? கலர் பிளைண்டா மாறுவாங்க அவங்க. இது எல்லாமே நீங்க மனப்பாடம் எல்லாம் பண்ணவே கூடாது. இதெல்லாம் இல்லை மனப்பாடம் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகத்தில் இருக்கவே இருக்காது. கடைசி வரைக்கும் எவ்வளவு உருட்டி அடிச்சாலும் ஒண்ணுமே கண்டிப்பா ஞாபகத்தில் இருக்காது. இதை நீங்க புரிஞ்சுக்கினா மட்டும். ஏன்னா கொஸ்டின் அப்படிதான் கேட்பாங்க. அந்த கொஸ்டினே வந்து பயங்கர பெரிய லெவலில் தான் கொஸ்டின் இருக்கும், ஆனா உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஸ்டேட்மெண்ட் ஒரு 4 லைன்ல கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டின் வந்துட்டு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா. ஆனா மேட்ரு என்னது? சிம்பிள், அவ்வளவுதான். நமக்கு இந்த என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கானோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம போட தெரிஞ்சுக்கணும். நம்ம போட தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிராஸ் பண்ண நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? நான் சொன்ன மாதிரி என்னது ஒரு நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வந்துட்டு ஒரு
கேரியர் ஃபீமேலும் ஒரு கலர் பிளைண்ட் மேல். கரெக்டா? இதனை பார்த்தோம் நம்ம வந்து 2:2 பார்த்தோமே நம்ம வந்துட்டு. அப்பதான் நமக்கு என்ன பிறக்குது? ஒரு கலர் பிளைண்ட் ஃபீமேல் பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதான் மேல பார்த்தோம்ல நம்ம வந்தா இருக்கு பாருங்க. இப்படி வந்தாலும் நமக்கு வந்து ஃபீமேல் பிறக்க சான்ஸே இருக்காது. ஒரு நார்மல் மேலும் கேரியர் ஃபீமேலும் பண்றாங்க அப்படின்னா என்ன பறக்காது? நம்மளுக்கு வந்துட்டு ஃபீமேல் பறக்காது, மேல் மட்டும்தான் பறக்கும். நமக்கு எப்ப ஃபீமேல் பறக்க அப்படின்னா இந்த இடத்துல யாரு வரணும்? எனக்கு வந்துட்டு இங்க ஸ்மால் எக்ஸ் வரணும். ஏன்னா இங்க ஒரு ஸ்மால் எக்ஸ் வந்துருச்சு. அப்ப இன்னும் ஒரு பார்ட்டிலே ஸ்மால் எக்ஸ் வந்தா மட்டும்தான் நமக்கு என்ன வரும்? ரெண்டுமே ஸ்மால் எக்ஸ் வரும் நம்மளுக்கு. அப்ப இன்னும் இங்க ஸ்மால் எக்ஸ் வந்து சொல்ல கண்டிப்பா அவங்க யார்? அவங்க வந்துட்டு கலர் பிளைண்ட் மேல். அவங்க அவ்வளவுதான். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்க? ஆட்டோசோமல் டிசீஸ். இப்போ நம்ம என்ன பார்த்து முடிச்சோம்? அல்லோசோமல் டிசீஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? ஆட்டோசோமல் டிசீஸ் பார்க்க போறோம் நம்ம. அவ்வளவுதான். சரியா? அல்லோசோமல் டிசீஸ் டர்னர் சிண்ட்ரோம் என்ன ஞாபகம் வரணும்? 44 plus X0 ஃபீமேல். கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் 44 plus XXY. அடுத்து சூப்பர் ஃபீமேல் என்னது? 44 plus XX. ஜேக்கப் சிண்ட்ரோம் 44 plus XYY. அவ்வளவுதான். சரியா? அடுத்து என்ன ஹெட்டிங் போட்டுங்க? ஆட்டோசோமல் டிசீஸ். இது வரைக்கும் பார்த்தாலும் நம்ம என்ன படிச்சோம்? நம்ம வந்துட்டு அந்த XXXYல பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம வந்துட்டு இந்த பக்கம் உள்ள 22 பேர் படிச்சோம் பாத்தீங்களா? புரியுதாப்பா? அந்த 22 பேர்ல என்ன டிஃபெக்ட்னு பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெட்டிங் போட்டுங்க. சிக்கிள் செல் அனீமியா. சிக்கிள் செல் அனீமியா கதிர் அருவால் இரத்த சோகைன்னு போட்டுங்க. நார்மலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுலதே பேர் எடுப்போம் நம்ம வந்துட்டு. அனீமியா அப்படின்னு என்னப்பா மீனிங்? இரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆர்பிசி கவுண்ட் கம்மியாகிறதுக்கு பேர் தான் அனீமியா. சரியா? சிக்கிள்னா என்னன்னு தெரியுமா? சொன்னேன் கதிர் அருவால் சொன்ன பாத்தீங்களா? இதுதான் நார்மலா சிக்கிள். இதான் என்ன சொல்லுவாங்க? சிக்கிள் அப்படி கதிர் அருவால்னு சொல்லுவாங்க. சரியா? நார்மல் ஆர்பிசி வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்ல இப்படிதான் இருக்கும். பாத்துருக்கீங்களா? நார்மல் ஆர்பிசி ஷேப்ல இருக்கும். இவங்களுக்கு என்ன ஆகும்னா ஆர்பிசி இந்த மாதிரி ஷேப்ல மாறிடும். ஆனா அது கெட்டது கிடையாது, நல்ல ஆர்பிசி தான். இந்த ஆர்பிசி என்ன வேலை செய்யுது? நம்ம உடம்புல ஆர்பிசியோட முக்கியமான பணி என்னது? ஆக்சிஜன் கேரி பண்ணி கொண்டு போறது. இதே வேலையை தான் இதுவும் பண்ணும். ஆனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னது? ஷேப் மட்டும் மாறி இருக்குது. அவ்வளவுதான். மற்றபடி இது கெட்டது கிடையாது, எதுவும் நல்ல ஆர்பிசி தான். ஷேப் மட்டும் என்ன பண்ணா மாறி இருக்கு. சரியா? ரைட். இப்ப நார்மலா சர்க்குலரா இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஈஸியான டியூப்ல ஃபுல்லா என்ன ஆயிருது அப்படின்னா பிளட் வந்து ஆர்பிசி வந்து ஈஸியா ஃப்ளோ ஆயிடுது. இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்து ஏதோ ஒண்ணுல லாக் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வர 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 ஃபுல்லா முட்டி முட்டி என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்து ஆர்பிசி என்ன ஆகுனா பாதி டெஸ்ட்ராய் ஆயிடும். அங்கே கொஞ்சம் ஆர்பிசி உடையுமா? இதுக்கு அடுத்து நார்மலா பாத்தீங்கன்னா ஆர்பிசி வந்துட்டு ஃபில்டர் ஆகுறதுக்கு எங்கே போகும் அப்படின்னா லிவருக்கு போகும். சரியா? லிவரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆர்பிசி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்ல தான் இருக்கணும். டிஃபால்ட்டா அதுக்கு இன்பில்ட் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. லிவருக்கு வந்துட்டு ஆர்பிசி ஷேப்ல இருக்குன்னு சொல்லிட்டு அதை பொறுத்த வரைக்கும் ஆர்பிசி சர்க்குலர் ஷேப்பை தவிர வேற ஷேப்ல வருது அப்படின்னா அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிருமின்னு எடுத்துக்கும். அவ்வளவுதான். உள்ள வந்து அதை போட்டு தெளிடும். லிவர் வந்து என்னது? அந்த ஆர்பிசி வந்து போட்டு தெளிடும். ஆனா அது கெட்டது நல்லதுதான் பண்ணுது, ஷேப் மட்டும் மாறி இருக்குது. ஆனா லிவருக்கு என்ன தெரியாது? அது வந்துட்டு நல்லதா கெட்டதான் தெரியாது. ஷேப் மாறி இருக்கா, அவ்வளவுதான், எனக்கு முடிஞ்சு போச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் ஆர்பிசி அப்படின்னா இந்த ஷேப்ல இருந்தா மட்டும்தான் ஆர்பிசி. அதை தவிர மிச்சம் எப்படி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கிருமி. அப்ப அங்கே லிவர் வந்து என்ன பண்ணா பாதி அங்கே என்ன பண்ணிடும்? போட்டு தள்ளிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்க எப்படிதான் இருப்பாங்கன்னா அனிமிக்கா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ரெண்டு விதமான ஹீமோகுளோபின் இருக்கும். HbA நார்மல் ஹீமோகுளோபின், HbS சிக்கிள் செல் ஹீமோகுளோபின். இவங்களுக்கு 40% 60 என்ன இருக்கு? நார்மல் ஹீமோகுளோபின் இருக்கும், 40 என்ன இருக்கும்? சிக்கிள் செல். அப்ப என்ன அர்த்தம்? இந்த 40% என்ன ஆகிட்டே தான் இருக்கும்? டெஸ்ட்ராய் ஆகிட்டே தான் இருக்கும்.
பிளட்லேயே அவங்க எவ்வளோ தான் இருக்கும் 60% தான் ஹீமோகுளோபினே இருக்கும். அவ்வளோதான் மீனிங். சரியா? டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்பிசி எங்கே டெஸ்ட்ராய் ஆகுது? லிவர்லேயே ஸ்பிளீன்லேயே ஆர்பிசி வந்து என்ன ஆகுதுன்னா டெஸ்ட்ராய் ஆகுது. ஏன்னா ஏன் டெஸ்ட்ராய் ஆகுது? லிவரை பொறுத்த வரைக்கும் ஆர்பிசி இந்த ஷேப்பில் மட்டும் தான் இருக்கும். அந்த ஷேப்பில் இருந்தால் அது என்ன பண்ணும்? கிருமி ஆன்டிஜன் எடுத்துக்கிறோம். அதை வந்துட்டு வேற ஒன்றுமே இல்லை. சரியா? அதை என்ன சொல்கிறாங்கன்னா அனீமியான்னு சொல்லுவாங்க. சிக்கிள் செல் அனீமியா வந்து குரோமோசோம் பார்த்தீங்கன்னா 11th குரோமோசோம் எழுதிங்க வரிசையாக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் எழுதுங்க. 11th குரோமோசோம் தான் என்னது? சிக்கிள் செல் அனீமியா. இவங்களுக்கு என்ன இருக்கும்னா நார்மல் ஹீமோகுளோபின் HbA, சிக்கிள் செல் ஹீமோகுளோபின் HbS. இதை எழுதிங்க. எழுதிட்டு இந்த பாயிண்ட் எழுதிட்டுங்க. இந்த பாயிண்ட் எழுதிட்டு அடுத்து லாஸ்ட்டாக இந்த பாயிண்ட் எழுது. ஆர்பிசி வந்து கம்மியாக அனீமியா வராங்க. வேற ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆல்பா செயின் பீட்டா செயின்லாம் வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தலாசிமியா. தலாசிமியாவுக்கு இன்னும் ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எரித்ரோபிளாஸ்டிக் அனீமியா. இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் போதும். அப்படின்னா என்ன மீனிங்? எரித்ரோசைட்ஸ் பிளாஸ்ட் ஆகுது, அதான் என்னது வருதுன்னா அனீமிக்கா வருது. போட்டுங்க. தலாசிமியா பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் இருக்குப்பா. ஆல்பா தலாசிமியா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா தலாசிமியா. ஆல்பா தலாசிமியா வந்து பார்த்தீங்கன்னா 16th குரோமோசோம், பீட்டா தலாசிமியா வந்து பார்த்தா 11th குரோமோசோம். அந்த 2 பாயிண்ட்டை மட்டும் எழுதிச்சு. ஓகேவா? தலாசிமியாவில் என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எரித்ரோபிளாஸ்டிக் அனீமியா. அடுத்து எரித்ரோசைட்ஸ் பிளாஸ்ட் ஆகுது, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அது எங்கே ஆகும்னா ஒன்று ஸ்பிளீன் லிவரில் தான் டெஸ்ட்ராய் ஆகும். அதுவும் போய் வேற ஒன்றுமே இல்லை. ஆட்டோமேட்டிக் ஆர்பிசி டெஸ்ட்ராய் எங்கே தான் ஆகும்னா எங்கே தான் டெஸ்ட்ராய் ஆகும்? ஆர்பிசி வந்துட்டு ஸ்பிளீன்லேயும் லிவர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக போய் என்ன ஆகும்னா டெஸ்ட்ராய் ஆகும். அவ்வளோதான். சரியா? ஆல்பா தலாசிமியா வந்து என்னது? 16th, பீட்டா தலாசிமியா வந்து என்னது? 11th குரோமோசோம். அவ்வளோதான். சரியா? இது எப்படி படிப்பீங்க? ஏ காமா குளோபுலினீமியா போட்டுக்கு. ஏ காமா குளோபுலினீமியா. ஏ வந்து என்ன சொல்லியிருக்கேன்? ஏ வந்து ஆப்சென்ட். அப்போ என்ன மீனிங்கு? கவனிங்க. காமா குளோபுலின் வந்து இங்கே என்னவா இருக்கு அப்படின்னா ஆப்சென்ட்டாக இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னது? ஏ காமா குளோபுலின். கவனிச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த காமா குளோபுலின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஆன்டிபாடி உற்பத்தி பண்ணுறதுக்கு முக்கியமானது காரணம் இந்த காமா குளோபுலின் தான். அப்போ காமா குளோபுலின் ஆப்சென்ட்டாக இருக்கு அப்படின்னா உடம்புல ஆன்டிபாடி வந்து என்ன ஆகுது அப்படின்னா கம்மியாக இருக்கு. ஆன்டிபாடி கம்மியாக இருக்கா அப்படின்னா உடம்புக்குள்ள ஈஸியாக என்ன வந்துடும்? இன்ஃபெக்ஷன் உடம்புக்குள்ள ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான் பாயிண்ட், வேற ஒன்றுமே தேவையில்லை. ஏ காமா குளோபுலினீமியாங்கிறது என்னது? அது ஒரு ஜெனடிக் டிசீஸ். ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்காங்க. அவ்வளோதான். சரியா? இதுவும் எக்ஸ் லிங்க்டு டிசீஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இது இங்கே படிக்கணுமா? ஆனால் புக்கில் பார்த்தா இங்கே தான் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ப்ராக்கெட்டில் வேணால் எக்ஸ் லிங்க்டுன்னு போட்டுக்கணும். பார்த்தோம்ல, இது பார்த்தோம்ல நம்ம வந்துட்டு கலர் பிளைண்ட்னஸ், அது மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் லிங்க்டு ட்ரைட்னால தான் வரக்கூடியதுன்னு கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் அதை அப்புறம் வெரிஃபை பண்ணி சொல்லிடுறேன் இன்னொரு டைம் வந்து அடுத்த கிளாஸ் வரும்போது. சரியா? டவுட்லேயே தான் இருந்துச்சு, நானும் கேட்போன்னு பார்த்தேன், மறந்துடுச்சு. இப்போதைக்கு தெரிஞ்சுக்க இந்த பாயிண்ட்டை மட்டும். இது ஒரு எக்ஸ் லிங்க்டு ட்ரைட்னால தான் என்ன பண்ணக்கூடியது? இந்த ஏ காமா அந்த ஆன்டிபாடி ஃபார்மேஷன் எல்லாமே வந்து அதில் வரக்கூடியது. இந்த எக்ஸ் லிங்க்டு டிஃபெக்ட் ஆகினா என்ன ஆகுது அப்படின்னா அவங்க உடம்புல வந்துட்டு காமா ஆன்டிபாடி வந்து உற்பத்தி ஆகுறது இல்லை. அவ்வளோதான். சரியா? கவனிங்கப்பா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பினிசம். ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க, அப்புறம் எழுதிக்கலாம். ஆல்பினிசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊர்லேயே வெள்ளைக்காரங்க மாதிரி ஃபாரினர்ஸ் மாதிரி பார்த்துருக்கீங்களா? இதான் வந்து ஆல்பினிசம்னு சொல்லுவாங்க. நம்ம வெள்ளைக்காரங்க நினச்சிட்டு சின்ன வயசில் பார்க்கும்போது, ஆனால் வெள்ளைக்காரங்க இல்லை, அவங்க வந்து என்னது? அந்த ஆல்பினிசம் டிசீஸ் தான். சரியா? ஆல்பினிசம் எத்தனாவது குரோமோசோம் டிஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th குரோமோசோம். ஃபர்ஸ்ட் கவனிச்சுங்க, கதையை சொல்கிறேன், கதையை கேட்டுக்கங்க. 11th குரோமோசோம் வந்து பார்த்தீங்களா, நம்ம உடம்புல 11th குரோமோசோம் நார்மலாக இருக்குமா? அந்த 11th குரோமோசோம் என்ன பண்ணும்னா ஒரு விதமான என்சைமை கண்ட்ரோல் பண்ணுப்பா. அந்த என்சைமுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தைரோசினேஸ் என்சைம். இந்த தைரோசினேஸ் என்சைம் நம்ம உடம்புக்குள்ள சுரக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து யாரு? இந்த 11th குரோமோசோம் தான். அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல வந்துட்டு டோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்கும். கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? மெலனின் பிக்மெண்ட் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ஆப்சென்ட்டா இருக்கும். அதனாலதான் அவங்க என்னவா இருக்காங்கன்னா வெள்ளையா இருக்காங்க. ஸோ மெலனின் கம்மியா இருந்தா ஒயிட்டா இருப்பாங்க, கொஞ்சம் அதிகமா இருந்தா ப்ரௌனு, ரொம்ப அதிகமா இருந்தா எப்படி இருப்பாங்கன்னா பிளாக்கா இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து மெலனின் வந்து ரொம்ப ஆப்சென்ட்டா இருக்குது. அதனாலதான் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒயிட்டா இருக்காங்க. சரியா? நம்ம ஸ்கின்ல வந்துட்டு டோப்பான்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும், டைஹைட்ராக்சி பினைல் அலனைன் அப்படின்பாங்க. இந்த டோப்பா தான்
என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெலனினா மாறும். இந்த டோப்பாவை யாரு மெலனினா மாத்துவா அப்படின்னா இந்த தைரோசினேஸ் என்சைம் தான். இதுதான் நமக்கு நார்மல் ப்ராசஸ். நம்ம ப்ரௌனா இருக்கோம், பிளாக்கா இருக்கிற காரணமானது பார்த்தா நம்ம உடம்புல 11th குரோமோசோம் இருக்கும். இந்த குரோமோசோம் தைரோசினேஸ் என்சைம் சுரக்கும். இந்த என்சைம் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டோப்பாவை என்னவா மாத்தும்னா மெலனினா மாத்தும். இது நார்மல் ப்ராசஸ். இந்த டிசீஸ் உள்ளவங்களுக்கு எந்த குரோமோசோம் டிஃபெக்டா இருக்குது? 11th குரோமோசோம் டிஃபெக்டா இருக்குது. அதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு இந்த தைரோசினேஸ் என்சைமே சுரக்காது. அவங்க ஸ்கின்ல டோப்பா இருந்துடும், கடைசி வரைக்கும் டோப்பாவாவே இருக்கும். என்னவா மாறாது? மெலனினா மாறவே மாறாது. ஏன்னா இந்த டோப்பாவை யாரு மெலனினா மாத்துவா? இந்த தைரோசினேஸ் என்சைம் தான் மாத்தும். அவங்களுக்கு 11th குரோமோசோமே டிஃபெக்டா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன சுரக்காது? தைரோசினேஸ் என்சைம் சுரக்காது. தைரோசினேஸ் என்சைம் சுரக்கல அப்படின்னா டோப்பா என்னவா மாறாது? மெலனினா மாறாது. அவங்க எப்படி இருப்பாங்க? ஒயிட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு? ஸ்கின்னு, ஹேர், ஐஸ் எல்லாமே மெலனின் வந்து ஆப்சண்டா இருக்கும். ஃபுல்லா ஒயிட்டா இருப்பாங்க. அதே மாதிரி போட்டோபோபியா அப்படின்னா என்ன இருக்கும்? வெளிச்சம் அவங்களுக்கு பயப்படுவாங்க. வெளிச்சத்தை பார்த்தா அவங்க சூரியன்லாம் போக முடியாது. ஸ்கின் எல்லாம் பயங்கரமா எரியும். கண்ணு இந்த நார்மல் லைட்டே கண்ணெல்லாம் அவங்களுக்கு பயங்கரமா கூசும். ஏன்னா ஐல என்ன இருக்காது அவங்களுக்கு வந்து மெலனின் இருக்காது. ஃபுல்லா நமக்கு இந்த லைட் நம்மளுக்கே கண்ணு கூசுதா, அவங்க கண்ணை திறக்க மாட்டாங்க. ஃபுல்லாமே கண்ணு வந்து இப்படிதான் இருக்கும். இப்போ நீங்க தூங்கி விழுவீங்க பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு அப்படிதான் அவங்க கண்ணை திறந்து வச்சு பார்ப்பாங்க. அவங்க வந்து சரியா, அவங்க கண்ணை திறந்து இங்க ரெண்டும் ஒண்ணுதான். கண்ணை திறந்து பார்த்தா என்ன, கண்ணை மூடிட்டு பார்த்தா என்ன? இந்த கொடுத்துக்கா பாருங்க. அதே மாதிரி நார்மல் யூவி லைட்ல அவங்களுக்கு பட்டுச்சா அப்படின்னா நிறைய ஸ்கின் கேன்சர் வரும். டேரக்டா சன்லைட் அவங்க ஸ்கின்ல பட்டாலே அவங்களுக்கு வந்து ஸ்கின் எல்லாம் பயங்கர எரிச்சலா இருக்கும், ரெட்டிஸா மாறிடும். ஸ்கின் கேன்சர் நிறைய வரும். ஏன்னா அவங்க ஸ்கின்ல என்ன இல்லை? மெலனின் சுத்தமா இல்லை. அதனால சரியா, இந்த பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. The recessive gene in chromosome 11 do not produce tyrosinase enzyme. இந்த என்சைம் தான் which converts dopa into melanin. இந்த என்சைம் தான் டோப்பாவை மெலனினா மாற்றும். இவங்களுக்கு என்ன ஆப்சண்டா இருக்குது? இந்த என்சைமே ஆப்சண்டா இருக்குது. தெளிவா எழுதிங்க, புரிஞ்ச மாதிரி. ஃபர்ஸ்ட் எந்த பாயிண்ட் எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் இந்த 11th குரோமோசோம் எழுதிங்க. 11th குரோமோசோம் எழுதிட்டு அடுத்து இந்த பாயிண்ட் எழுதிங்க. இதை எழுதிட்டு டோப்பானா என்னன்னு எழுதிங்க. அடுத்து இது 3, இது 4, இது லாஸ்ட், இது 5. அவ்வளவுதான். ஆல்பினிசம் நான் எழுத சொல்லி சொன்னேன்னா நீங்க எல்லாமே எழுதணும், தெரிஞ்சுக்கங்க. குரோமோசோம் 11, தைரோசினேஸ் என்சைம், டோப்பா, மெலனின், டோப்பாவோட எக்ஸ்பான்ஷன், போட்டோபோபியா, யூவி லைட்டிஸ், கேன்சர் எல்லாமே எழுதணும் வரிசையா.